வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 9. அகிலாவை கிருஷ்ணன் பெண் பார்த்துவிட்டு ஊருக்கு போன 4ஆம் நாள் அவரிடமிருந்து பதில் வந்துவிட்டது. ஸ்ரீதரனுக்கும் ஜானகிக்கும் இந்த கல்யாணத்தில் பூர்ண சம்மதம். ஜோசியரிடம் நல்ல நாள் குறித்து ஆலோசனை செய்தேன். ஆவணி 18ஆம் தேதி முகூர்த்த நாள் என்கிறார். அகிலாவுக்கும் அவள் தாயாருக்கும் சௌகரியப்படுமானால் அந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்திவிடலாம். வருகிற வெள்ளிக்கிழமை சர்வ முகூர்த்த நாளாக இருப்பதால் அன்றே நிச்சயதார்த்தத்தை வைத்து கொள்ளலாம். சம்பிரதாயப்படி பிள்ளை வீட்டில்தான் நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்னும் 2 நாட்களில் சென்னைக்கு வரும் ஜோலி எனக்கு இருப்பதால் மற்ற விவரங்களை நேரிலேயே பேசிக்கொள்ளலாம். லெட்டர் கைக்கு வந்த அன்று மகாதேவன் பள்ளிக்கு போகவில்லை. லீவு போட்டுவிட்டு தனியாய் வேப்ப மரத்தடியில் அமர்ந்து கொண்டு வெகு நாழிகை யோசனை செய்தார். அகிலாவை கிருஷ்ணன் பெண் பார்த்து விட்டு போன அன்று குழந்தைகளெல்லாம் தூங்கின பிறகு இரவில் சாரதா அவரிடம் அழுதது நினைவுக்கு வந்தது. கால் இல்லாத பையனுக்கு பெண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டோமே, இது சரியானா? இன்னைக்கு பணம் அது கொடுக்கிற சௌகரியந்தான். அகிலா தான் கால்கள் விளங்காத பையனை கல்யாணம் பண்ணிக்க இருப்பதை பற்றி நினைச்சு பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் வருஷமாக தனக்கென ஒரு குழந்தை இல்லையே என்கிற எண்ணம் தோண ஆரம்பிச்சதுன்னா எத்தனை பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு வருத்தப்பட மாட்டாளா? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிராச்சேனா? குழந்தை ஏதோ மனசலிப்பில் அது இந்த குடும்பத்துக்காக ஓடாய் உழைச்சி போன சலிப்பில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாம். அவளை பெத்த நாம் யோசிக்காமல் பாழும் கிணற்றிலே தள்ளிக்கிற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஒப்புத்துக்கிறது சரியானா? நாளைக்கு ஊர் உலகத்திலே பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த பெண் வாழ்க்கையை குட்டி சோறாக்கிட்டான்னு நம்மை தானே சொல்லுவா. உங்களை மாதிரி புத்திசாலித்தனம் இல்லை, உங்கள் பெண் போல விவேகமும் இல்லை. ஆனால் மனசு என்னமோ சங்கடப்படுறது. ஏழையோ பாழையோ நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன்கிட்ட அகிலாவை ஒப்படைச்சி புருஷன் குழந்தைங்கிற பந்த பாசத்தோடு வாழறது மேலுன்னு எனக்கு தோன்றுறது. என்னன்னா பேசாமலே இருக்கேள், சொல்லுங்கண்ணா. மணி இரவு 11 நெருங்கும் தருவாயில் தூங்கி கொண்டிருந்த மகாதேவனை எழுப்பி சாரதா இத்தனையும் மெல்ல கூறிவிட்டு அழுதாள். நீ சொல்கிறது எனக்கு புரியறது சாரதா. இப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ரெடி. வெங்கடேஷும் தங்கமும் திருச்சிவாரனை பற்றி பேசின போது நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஊனமுள்ள பையனுக்கு அகிலாவை கொடுப்பதில் எனக்கு சம்மதம் இல்லை. ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் ஈடுபாடு உள்ள நீங்கள் சொல்வதால் அகிலாவிடம் இதை பற்றி பேசுகிறேன். அவ கெட்டிக்காரி, புத்திசாலி. அவள் இஷ்டம் என்னவோ அதுதான் என் இஷ்டமும்னு தானே சொன்னேன். ஒரு நாள் பூரா யோசிச்சு அகிலா சிரிச்ச முகத்தோடு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னான். யாருக்குத்தான் ஊனம் இல்லை? கண் காது ஏன் மனசே ஊனம் இல்லாதவ யார் இருக்கான்னு என்னை உனக்கு எதிரில் தானே கேட்டாள். சாரதா கணவனுக்கு பதில் சொல்லாமல் விசும்பினாள். மகாதேவனை மேற்கொண்டு பேசினார். கிருஷ்ணன் ரொம்ப நல்ல மனுஷராய் தெரிகிறார். சாரதா அவர் புறப்படுறதுக்கு முன்னால் அகிலாவை தனியாக அழைச்சி பேசினாரே, என்ன தெரியுமா? ஸ்ரீதரனின் 2 கால்களையும் பாரிசவாயு தாக்கலையாம். சரியான கண்டிப்பான கவனிப்பு இல்லாததாலும் ஒரு காலின் பலமின்மையாலும் அவன் இன்னொரு காலையும் உபயோகப்படுத்தாததாலும் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து இங்கும் அங்கும் போக பழகிவிட்டதாலும் 2 கால்களுமே சூம்பி போய் உபயோகமில்லாமல் இருக்கிறதாம். தினம் கொஞ்ச நாழிகை பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணி மருந்தும் சாப்பிட்டு அவன் மனசில் தன்னம்பிக்கை பிறந்தால் நிற்க நடக்கக்கூட முடியும்னு டாக்டர் சொன்னாராம். நம் அகிலாவின் ராசி அவன் குணமாக்கி 2 பேரும் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? ஆமாம், நம்ப வேண்டியது தான். 30 வருஷமாய் கால் விளங்காத பிள்ளைக்கு இனிமேல் தான் அதிர்ஷ்டம் வரப்போகிறதாக்கும். அந்த பெரியவர் ஆதங்கத்தில் சொன்னதை உங்கள் பெண் உங்ககிட்ட சொல்ல நீங்களும் பெருசாக என்னை சமாதானம் பண்ணுங்க. சாரதா ஆத்திரமும் அழுகையுமாய் பேசினாள். இத்தனை நாழிகை வீழ்த்து கொண்டு
பொறுமையுடன் பெற்றோர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அகிலா பாயில் எழுந்து உட்கார்ந்தாள். எதுக்காகம்மா இப்படி மனசை போட்டு அலைட்டுகிற? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு வயசு 22 ஆகலை. அப்படி யோசிக்காமல் பிற்காலத்தின் கஷ்ட நஷ்டம் பற்றி யோசனை பண்ணாமல் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேனா? சத்தியமாக சொல்கிறேன். சந்தோஷத்தோடு தான் சரின்னு சொன்னேன். ஊனம் இல்லாதவர் யாரம்மா? இவர் ஊனம் வெளிப்படையாய் தெரிகிற மாதிரி பெருசாக இருக்கே, அவ்வளோ தானே. குறை இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவருக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னா எனக்கும் தான் நடக்கக்கூடாது. என்னை பாரு, கருப்பாய் தித்து பல்லுடன். இது மட்டும் குறை இல்லையா? ஏன் உனக்கே கல்யாணம் ஆகி இருக்கக்கூடாது? உனக்கு சின்ன வயசுலேயே ஆஸ்துமா கோளாறு உண்டே. என்னம்மா நீ உன் மனசையும் குழப்பிண்டு அப்பாவையும் ஏன் கலங்க வைக்கிற? இன்னைக்கு அந்த பெரியவரை பார்த்த பிறகு என் மனசில் இன்னும் சந்தோஷம் கூடி இருக்கு. எத்தனை நல்ல விதமாக அன்பாய் பேசினார். பணம் இருக்கிற எல்லோரும் இத்தனை நல்ல மாதிரியாகவா இருக்கா? நான் மனசு நினைச்சு தான் இருக்கேன். உன் எண்ணத்தையும் மாற்றிக்கோமா. பேசி முடித்தாக்கிலா அம்மா இன்னும் அழுகையை நிறுத்தாததை கண்டு எழுந்து அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னம்மா நீ சரியான அசடுப்போ என்று கூறி அவள் கண்களை துடைத்த போது, என் பெத்த மனசு கேட்க மாட்டேங்கிறதே அகிலா. உன் நல்ல மனசுக்கும் பொறுமையான குணத்துக்கும் பகவான் கண்ணை திறந்து பார்க்கணும்னு என்று சொன்னபடி மகளை இறுக அணைத்து கொண்டு தொடர்ந்து அழுதாள். அதன் பின் சாரதா வாயை திறந்து குறைப்பட்டு கொள்ளாவிட்டாலும் அவள் மனசில் அதன் நெருடல் இருக்கிறது என்று மகாதேவனுக்கு புரிந்த விஷயம்தான். இன்று கிருஷ்ணனின் கடிதத்தை படித்த பிறகு தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கையில் முதல் நாள் சாரதா வருத்தப்பட்டது ஞாபகத்துக்கு வந்தாலும் அகிலாவுக்கு இதில் மனப்பூர்வமாய் சம்மதம் இருப்பதையும் அவர் நினைத்து பார்த்தார். கடந்த 3 நாட்களில் தன் வீட்டில் சூழ்நிலை ரொம்ப மாறிவிட்டதையும் அவர் உணர்ந்தார். மனசில் குறையுடன் அகிலா இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சிருப்பாளோ என்ற அவரது வேதா மாமியின் தங்கத்தின் கவலைகளை அகிலா பொய் என்று நிரூபித்து விட்டாள். இதனால் இல்லாத குதூகலம் மனசில் இருப்பதை அவள் முகமே தெளிவாய் காட்டியது. சமைக்கும் போதும் முகம் வளம்பி பொட்டு வைத்து கொள்ளும் போதும் ஏதாவது பாடல்களை முணுமுணுப்பதையும் நீலவானத்தை கூட்டமாய் பறக்கும் பறவைகளை அவள் கண்டு தனக்குத்தானே ஒரு மௌனத்தில் ஆழ்ந்து உதட்டில் புன்னகை உரிய அமர்ந்திருந்ததையும் இப்போது மகாதேவன் நினைத்து பார்த்தபோது அவர் மனம் லேசாகி போனது. ஆனால் அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை தன்னால் எப்படி செய்ய முடியும் என்ற வியப்பும் பயமும் மனசை கவ்வவே செய்தன. இன்று என்ன கிழமை? புதனோடு புதன் 8 நாட்கள், அப்புறம் மேலும் 2 நாட்களாக 10 நாட்களுக்குள் தன்னால் எப்படி பணம் புரட்டி காரியங்களை ஒப்பேற்ற இயலும். பெருசாய் ஒன்றும் செய்யாவிட்டாலும் லலிதாவுக்கு செய்த சீர்செனத்தைகளை நினைத்து கூட பார்க்க முடியாவிட்டாலும் நிச்சயதார்த்த பத்திரிகை வைக்க ஒரு வெள்ளித்தட்டு, குங்கும சிமிழ், சந்தன வேளா வேண்டாமா? கல்கண்டு சர்க்கரை வைக்க எவர் சில்வர் ட்ரே 2 கூட இல்லாவிட்டால் லட்சாதிபதி சம்பந்தி வீட்டில் சிரிக்க மாட்டார்களா? சாத்துக்குடி பழ வகைகளை அழகாய் கிடைக்கும் தகர ட்ரேக்களில் வைத்து விடலாம். மலிவும் கூட. வெள்ளி எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு எவ்வளோ ஆகும்? வெள்ளி விற்கும் நிலையை மனசில் நினைத்தால் மலைப்பாக இருந்தது. படையாய் எல்லோரும் திருச்சிக்கு போகாவிட்டாலும் தான் சாரதா, பெரியவராய் வேதா மாமி, தங்கம், வெங்கடேஷ் போய்த்தானே தீர வேண்டும். எல்லோருக்கும் போக வர ரயில் சார்ஜ், போக்குவரத்து, மனக்கணக்கே மகாதேவனை சொல்ல தெரியாத சங்கடத்தில் ஆழ்த்தியது. யோசித்து யோசித்து குழம்பி போனவர், இதுவரை நடந்ததெல்லாம் நாம் திட்டமிட்டா நடந்தது? பகவான் இருக்கான், பார்ப்போம் என்று கொஞ்சம் தெளிந்தவராய் கடிதாசை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் போனார். சிறிது நாழிகைக்கெல்லாம் சாரதாவும் அவருமாய் முன் வீட்டுக்கு போய் வேதத்திடம் கடிதத்தை கொடுத்தார்கள். தங்கம் தாய்க்கு கேட்கும் தினசில் கடிதத்தை உறக்க படித்தாள். அகிலா, அதிர்ஷ்டக்காரி மாமா, இன்னும் 2 மாதத்திலே நினைச்சு கூட பார்க்காத தினசிலே ஜாம்னு கல்யாணமாக்கி அமோகமாக இருக்க போகிறா. என்ன நான் சொல்கிறது? வேதம் எதிர்பார்த்த விதமாய் மகாதேவனிடமிருந்தோ சாரதாவிடமிருந்தோ பதில் வரவில்லை. என்ன விஷயம் சாரதா? நிச்சயதார்த்தத்துக்காக போகும் அத்தியாவசியமான செலவையும் அதனை
இங்கிருந்து புரட்டப் போகிறோம் என்ற மலைப்பையும் சாரதா மெல்ல சொன்னாள். என் கல்யாணத்திலே கொடுத்த சந்தன பேலா இருக்கு, அதை பாலிஷ் போட்டு கொடுத்துடலாம். சுவாமிக்கு பூனல் போட்டப்ப பிச்சைக்காக வாங்கின வெள்ளித்தட்டு, அவனுக்கு கல்யாணமாக்கி பேரன் பிறந்தால் இருக்கட்டும்னு இத்தனை நாளாக வச்சுருந்தேன். சுவாமியே எங்களை விட்டு போன பிறகு பேரன் ஆசை மட்டும் எதுக்கு? அந்த தட்டை பாலிஷ் போட்டு கொடுக்கலாம்னு இவர் சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தேவையில்லை, பெரிய இடம்னு நான் நினைக்கிறேன். குங்குமச்சுமே ரொம்ப விலை இருக்காது. ஆனால் எவர் சில்வரில் 2 தட்டுகள், 4 தகரற்றே, பழம் கல்கண்டு, அது இது திருச்சிக்கு போக வர. மற்றதுக்கெல்லாம் 1000 ரூபாயாவது வேண்டாமா மாமி? ஸ்கூல்லே கேட்டு பார்க்கலாம். ஆனால் இவர் கேட்டு கொடுக்க அவகாசம் இல்லையே. இன்னைக்கு 10ஆம் நாள் நிச்சயதார்த்தம்னு பெரியவர் எழுதியிருக்கிறார். இவ்வளவு சுருக்கா எதிர்பார்க்காததால் ஏற்பாடுகளை எப்படி பண்ண போகிறோம்னு பயமாக இருக்குது. சரியான அசடு சாரதானி. நல்ல காரியம் நடக்க போகிறது. பாதி சாமான்கள் உங்ககிட்டயே இருக்கு. இன்னும் கொஞ்சம் தானே வாங்கணும். இந்த காலத்திலே 4 நாளில் கல்யாணமே பண்ணிடுறா. நீ இதுக்கு போய் கலங்குறியே. நாங்களெல்லாம் மனுஷாலாய் தெரியலையா? அகிலா கல்யாணம் எங்காத்து கல்யாணம் மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணி ஒப்பு ஏற்ற மாட்டேனா? 2 பேரும் மனசை போட்டு குழப்பிக்காமல் வீட்டுக்கு போங்க. நாளை வெள்ளிக்கிழமை கடைக்கு போய் குங்குமச்சுமே சொச்ச ஜாமான்களை வாங்கலாம். என்ன? வேதத்தின் பேச்சு யானை பலத்தை மனசில் தர மகாதேவனும் சாரதாவும் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். வேதம் அகிலாவுக்கென கொடுக்கும் பரிசை தவிர பாக்கி எது செலவழித்தாலும் அதற்கான கணக்கை வைத்து கொண்டு என்றாவது ஒரு நாள் திருப்பி தந்துவிட வேண்டும். உடம்பை செருப்பாக தேய்த்து உழைத்தாவது வேதா மாமியின் கடனை அடைத்தால்தான் நெஞ்சு வேகும் என்று மகாதேவன் தன் தீர்மானத்தை பற்றி பேசின போது சாரதா மௌனமாய் தன் சம்மதத்தை தெரிவித்தாள். வியாழன் போய் வெள்ளி முளைத்தது. காலை 9:30 கூட இருக்காது. வாசலில் கார்ஹாரன். கொள்ளைக்கட்டு ஜன்னல் வழியாய் சாரதா, உங்கள் சம்பந்தி வந்திருக்கார் என்று வேதம் உறக்க கூவ சாப்பிட்டு கொண்டிருந்த மகாதேவன் கையை அலம்பிய பின் வாசலுக்கு ஓடினார். மரியாதைக்கு வேதத்தின் வீட்டில் 2 நிமிஷங்கள் தங்கின கிருஷ்ணன், என் சம்பந்தி வீட்டுக்கு போறேன், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி இங்கு கிளம்பி வந்து விட்டார். முதலிலேயே சொல்லி இருப்பார் போலிருக்கிறது. அவர் வருவதற்குள் டிரைவர் சின்னதாய் ஒரு அட்டை பெட்டியை குணர்ந்து வைத்துவிட்டு போனான். கூடத்தில் பாயை விரித்து இருந்த ஒரு நாற்காலியை தூசி தட்டி அவர் வந்தால் உட்கார போட்ட அகிலா ஒரே நொடியில் முகத்தை மட்டும் அலம்பி முன்னெற்றுமை இறைவாரி சாந்தினால் பொட்டு வைத்து கலைந்த புடவையை சீராக்கி கொள்ளவும் கிருஷ்ணன் குரல் வாசலில் கேட்கவும் சரியாயிருந்தது. சம்பிரதாய உபசரிப்புகள் முடிந்தன. இரவு உரை குத்துவதற்காக வைத்திருந்த பாலில் காஃபி கலந்து அகிலா கொடுக்க பவானி அவர் முன் கொண்டு வைத்தாள். அகிலா அவரை நமஸ்கரித்து விட்டு மீண்டும் சமையல் கட்டிக்கே போய்விட்டாள். காஃபியை எடுத்து ஆற்றி கொடுத்த மகாதேவனிடம், உங்களுக்கு ஸ்கூல் இல்லையா, நாழி ஆகிறதோ என்று கேட்ட கிருஷ்ணன் தொடர்ந்து, அவரே நீங்கள் ஸ்கூலுக்கு புறப்படுறதுக்கு முன்னால் வந்து பேசிவிட்டு கிளம்பணும் தான் காலையிலேயே புறப்பட்டேன் என்றார். அதனால் என்ன, பரவாயில்லை, 6 நாள் லீவு போடட்டுமா? வேண்டாம், ஒரு 1/2 மணி அப்புறம் நான் கிளம்பிடுவேன், வேலை இருக்கு. பள்ளிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த பவானியை அழைத்தார். ஹெட் மாஸ்டர்கிட்டே போய் அப்பாவுக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் வேணும்னு சொல்லிவிட்டு உன் கிளாஸுக்கு போய் என்று பணித்தார். குழந்தைகள் புறப்பட்டு போனார்கள். வேதமும் தங்கமும் வந்தார்கள். வெங்கடேஷ் வெளியில் போயிருந்தான். ஏமா அகிலா, அங்கே புழுக்கத்திலே இருக்கணும், நீயும் இப்படி வந்து இருமா என்று அவளை அழைத்த கிருஷ்ணன், எனக்கு என்றைக்குமே சுற்றி வளைச்சி பேச தெரியாது. என் மனசுக்கு நியாயம்னு படுறதை நான் வெளியே சொல்ல தயங்கினதில்லை. அதனால் இப்போ சொல்ல போகிறதை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த கல்யாணம் எதிர்பார்க்காத விதத்தில் தீர்மானமானதால் பண ஏற்பாட்டுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீர்கள்னு எனக்கு புரியாது. கல்யாணத்தை உடனே வைக்க நான் அவசரப்படுவதால் கல்யாண நிச்சயதார்த்த செலவுகளுக்கு என்ன செய்வோம்னு நீங்கள் யோசனை பண்ணியிருக்கலாம். ஏன் நொண்டி பிள்ளையை அகிலா கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்ததால் எழுந்த சந்தோஷத்தில் நான் பேசுவதாக
நினைக்க வேண்டாம். பகவான் எனக்கு பணத்தை கொடுத்திருக்கான். இத்தனை நாள் நீங்கள் வளர்த்த பெண் எங்கள் ஆத்துக்கு வர நீங்கள் செலவழித்தால் என்ன, நான் செலவழித்தால் என்ன? நிச்சயதார்த்தத்தை இன்றைக்கே இப்போவே கூட நடத்திடலாம். ஆனால் இது திருச்சியில் வைத்து கொண்டால் இந்த சாக்கில் பெண்ணும் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் பார்க்கலாம். அதனால் அகிலாவும் நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பாக வரணும். இதுக்கு நீங்கள் ஆட்சேபனை ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஸ்ரீதரனை மெட்ராஸுக்கு கூட்டி வந்து இங்கே கல்யாணத்தை நடத்துவது எங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். அதனாலே கல்யாணத்தை திருச்சியில் நாம் ஆற்றுலே வச்சுக்கலாம். இதையெல்லாம் மனசில் தீர்மானம் பண்ணினதால்தான் நிச்சயதார்த்த கல்யாண செலவுகள் என்னுடையதாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன, என் நிலைமை புரிகிறதா? மகாதேவன் என்ன பதில் சொல்வார்? வெறுங்கையை முழம் போடும் தனக்கும் கிருஷ்ணரின் முடிவுகள் சாதகமாக இருந்ததால் அவர் வாயை திறக்கவில்லை. தங்கம் அந்த பெட்டியை பிரி சொன்னபடி தங்கம் செய்தாள். உள்ளே 2 பட்டு புடவைகள், ஒன்று இரட்டை பட்டை ஜரிகை போட்ட மஸ்டர்ட் நிறம், மற்றது வெளிர் நீல நிறத்தில் கம்பி ஜரிகை போட்டது. 2க்கும் சரியான சட்டை துணிகளும் கூடவே இருந்தன. உங்கள் குடும்ப நிலையை குத்தி காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். என் மாட்டு பெண்ணுக்கு நான் அன்போடு கொடுப்பதாக இருக்கட்டுமே. மஸ்டர்டு புடவை நிச்சயதார்த்தின் போது உடுத்துக்கொள்ள, மற்றது நீங்கள் எல்லாம் அங்கே வரும்போது தேவைப்படலாம். என்னம்மா அகிலா, உனக்கு என் செலெக்ஷன் பிடிச்சிருக்காமா? மகாதேவனிடம் பேசின கிருஷ்ணன் சென்று தன் பக்கம் திரும்பி இந்த கேள்வியை கேட்பார் என்று அகிலா எதிர்பார்க்கவில்லை. ஒன்றுமே சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். இப்போது சட்டை பையிலிருந்து ஒரு கவரை எடுத்தார் கிருஷ்ணன். இதிலே 5000 ரூபாய் இருக்கு. நிச்சயதார்த்த சாமான்கள் வாங்க, மற்றபடி கல்யாணத்துக்கு வரப்போக செலவுக்கு இதை வச்சுக்கோங்க. மகாதேவன் ஜவுளிக்குன்னு வீணாய் பணம் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் அங்கே வரும்போது நம்ம கடையிலே வேணுங்கிறதை வாங்கிக்கலாம். அப்புறம் பாத்திரம் பண்டம் என்று வேண்டாம். அகிலா தனி கொடுத்துடமா பண்ண போகிறா? எங்களோடு சேர்ந்து தானே இருக்க போகிறா. சும்மா சம்பிரதாயத்துக்காக வெள்ளி குத்து விளக்கு, குங்குமச்சிமிழ் இப்படி வாங்குங்க போதும். நிச்சயமாய் வேறு எதுவும் வாங்க வேண்டாமே. என்ன, நான் சொல்வது புரியறதா? திருச்சிக்கு 2 தடவை எல்லோரும் போக வர சில்லறை வெள்ளி சாமான்கள் வாங்க 2000 இருந்தால் போதுமே. இவர் சொல்கிறபடி வேறு எதுவுமே வாங்க வேண்டாம் என்றால் என்னத்துக்காக இந்த உபரி 3000? மகாதேவனின் மனசை புரிந்து கொண்ட மாதிரி கிருஷ்ணனே பேசினார். பள்ளிக்கூட லோன் மற்றதுன்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 கடன் இருக்கிறதா வெங்கடேஷ் சொன்னான். நான் உங்கள் சகோதரர் மாதிரி என் ஊனமுள்ள பிள்ளைக்கு மனைவியாய் தாயாய் சர்வமாய் இருக்க உங்கள் அகிலா முன் வரும்போது இந்த சின்ன கடனை அடைக்கக்கூடவா எனக்கு பாத்தியதே இல்லை? பெரிய மனசு பண்ணி இந்த பணத்தை ஏற்றுண்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மகாதேவன் அப்பா மாணி அந்நியரிடம் ஒரு காசு கூட கை நீட்டி வாங்காதவர் சத்யச்சந்தர் என்பதெல்லாம் அகிலாவுக்கு தெரியும். ஆனாலும் கிருஷ்ணன் பேச்சில் தெரிந்த வெளிப்படையான அன்புக்கு அப்பா கண்டிப்பாய் கட்டுப்படுவார் என்ற நம்பிக்கை ஏனோ மனசில் எழுந்ததால் என் மூலம் என் குடும்பத்துக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று நான் வேண்டியதை தெய்வம் உண்மையாக்குகிறதா என்ற நினைப்பில் குவீர் என்று சந்தோஷம் பீரிட மனசுக்குள் கடவுளுக்கு அகிலா நன்றி செலுத்தினாள்.